வரும் ஜூலை 20 சனிக்கிழமை நாட்டின் 17வது மாட்சிமை தங்கிய மாமன்னராக அரியணை அமரவிருக்கும் சுல்தான் இப்ராஹிம் பார்ப்பதற்குத்தான் கண்டிப்பானவர். அவருடன் பழகி பார்த்தால் அதற்கு நேர்மாறான அவரின் மற்றொரு முகத்தை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவர் என்கிறார் தேசிய செய்தி நிறுவனமான பிர்னாமாவின் தலைவர் டத்துஸ்ரீ வாங் சுன்வாய். சுல்தான் இப்ராஹிம் அவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர் என்ற அடிப்படையில் அவரின் தோற்றமும் அவரின் கீர்த்திமிகு பண்பு நலன்களையும் கண்டு தாமே வியந்து போயிருப்பதாக வாங் சுன்வாய் சொன்னார். 2014ஆம் ஆண்டு முதல் சுல்தான் இப்ராஹிமுடன் நான் பழகி வருகிறேன். ஜோஹர் மாநிலத்தை தேசிய ஊடகங்கள் அவ்வளவாக கண்டு கொள்வதில்லை என குறைப்பட்டு கொண்ட சுல்தான் இப்ராஹிம் அதன் தொடர்பில் கருத்துக்களை கண்டறியும் பொருட்டு அப்போது எனக்கு அழைப்பு விடுத்திருந்ததாக வாங் சுன்வாய் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார். சுல்தான் இப்ராஹிம் மிகவும் கண்டிப்பானவர் என அறியப்பட்டவர். எனவே 2015இல் புக்கிட்சரின் அரண்மனையில் அவருடன் நடைபெற்ற முதல் சந்திப்பு எனக்கு சற்று தயக்கமாகவே இருந்தது. ஆனால் சர்வ சாதாரணமாகவும் மிகவும் எளிமையாகவும் சுல்தான் இப்ராஹிம் பேசியதைக் கண்டு நான் வியந்து போனேன். என்னுள் இருந்த தயக்கமும் படபடப்பும் உடனே காணாமல் போனது என வாங் சுன்வாய் கூறினார். தோற்றத்திலும் செயலிலும் கண்டிப்பானவர் என்றாலும் மக்கள் மீதான அன்பிலும் அக்கறையிலும் அவருக்கு நிகர் அவரே. பலரும் அறிந்திராத சுல்தான் இப்ராஹிமின் குணநலன்கள் அவரின் 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு போக போக தெரியும் என வாங் சுன்வாய் சொன்னார். சுல்தான் இப்ராஹிமின் அரியணை அமரும் விழா சனிக்கிழமை தேசிய அரண்மனையில் மலாய் ஆட்சியாளர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது.